தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைவர் பிரவீன்குமார் நேரில் ஆய்வு செய்தனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் குமார். ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியானது தைத்திருநாளான பொங்கல் திருநாளில் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதே போன்று அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரம் 15ஆம் தேதியும், பாலமேடு 16ஆம் தேதியும், அலங்காநல்லூர் 17ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டை தொடக்கி வைக்க உள்ளார். அதே போன்று உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க உள்ளார். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள தமிழக முதல்வர் வருகை ஒட்டியிருப்பதால் அதற்கு முன் ஏற்பாடு பணிகளை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார், மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் அதிகாரிகள் அதற்கு முன்னேற்பாடு பணிகளை விறுவிறுப்பாக நடைபெற்றுவதை ஆய்வு செய்து வருகின்றனர். தமிழக துணை முதல்வரும் முதல்வரும் வருவதால் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகை தருவதால் பாதுகாப்பு பணிகள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட உள்ளனர். மேலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தமிழக முதல்வர் அமர்ந்து பார்க்க பிரத்யேக மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கான பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள், சினிமா பிரபலங்கள் என முக்கிய விஐபிகள் வர இருப்பதால் அதற்கு அமர்ந்து வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு சிலரையும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பார்வையாளர்களுக்கு வர்ணம் பூசும் பணி, வாடிவாசலில் இருந்து வெளியேறும் காளைகள் செல்லும் பகுதியில் 2 அடுக்கு பாதுகாப்பு வேலிகள், புறவழி வாசல் காளைகளை சேகரிக்கும் பணிகள் 2 அடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. காளைகள் குடிநீர் வைப்பதற்கான தண்ணீர் தொட்டி வைத்தது, காளைகளுக்கு வைக்கோல் அணைக்கும் அப்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வெற்றி பெறும் மாடு வீரர்களுக்கு, காளைகளுக்கு உரிமையாளருக்கும் டிராக்டர் மற்றும் பைக், கார், தங்க காசு, பீரோ, கட்டில் என எண்ணற்ற பரிசு வழங்க இருப்பதாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குமார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.